ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்ஸாரில் அப்பெக்ஸ் வேரியண்ட்டில் மார்வல் டெட்பூல் எடிஷன் லிமிடெட் எடிஷன் ஹெல்மெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் அன்பாக்ஸ் கூட பண்ணல, வீடியோக்காக இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆன மாதிரிக்கா. இது எப்படின்னா, நம்ம டெலிவரி பர்சன் வந்து கொண்டு வரும்போது தூக்குனாப்பில் அது பிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வச்சுருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல ஆக்ஸரோட லோகோ இருக்குது. ஹெல்மெட்டை நம்ம ஓரமாக வச்சுட்டு மற்ற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வைசர் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இடிஎம் வைசர், மார்னிங் டே டைம் யூஸ் பண்ணுறது. நமக்கு ஹெல்மெட்டோட வர்றது வந்து கிளியர் வைசர், வேற ஒன்றும் கொடுக்கல. டப்பா ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ ஹெல்மெட் நல்லா ஒரு பேக்கேஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னா, எவர் எக்யூப்மெண்ட் மெர்க்கரி. ஓகேங்க, இது என்ன பேசாதடா, படிக்காத தற்குறிப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா ஒரு ஸ்டிக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுக்குன்னா சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தான். பின்னாடி இது சும்மா போடணும்னா போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு. வேற இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது என்னன்னா, நம்ம வந்து பிளட் குரூப் வந்து நம்ம ஹெல்மெட்டில் இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட், ஏதாச்சும் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்துருச்சுன்னா, நம்ம இந்த ஹெல்மெட்டில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி வச்சோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது ஒட்டுறது ஒட்டாத நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான், பட் ஸ்டில் நம்ம வந்து இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு நைட் டைமுக்கு அந்த ரேடியம் ஸ்டிக்கர்ஸ், நைட் டைம் விசிபிலிட்டி. வாங்க ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு எனக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நானும். ஓ ஓ ஓ ஓ ஸோ இதுதான் நம்ம ஹெல்மெட். மேலே அந்த லோகோ, டெட்பூலோட இது மார்வல் லோகோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நமக்கு வைசர், கிளியர் வைசர், அதுக்கு உள்ளக்க ஒரு சன் வைசர் ஒன்று வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட்டோட டோட்டல் லுக். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லாக் வரும். இது மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரீமியம் ஹெல்மெட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுப்பாங்க. எம்டி, அப்புறம் அதுக்கு மேலே LS2, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு டபுள் லாக் சிஸ்டம் இப்போலாம் வருது. ஆனால் இப்போ ஸ்டீல் பர்லலாம் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் வந்து ஆக்ஸாரில் முதலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் ஆக்ஸாரை பொறுத்த அளவுக்கு. இது எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர், இதை சொல்ல மறந்துட்டேன். இது இப்போ தான் பார்க்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பின்னாடி இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரும்னு. இதை நம்ம இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின சைஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2XL வாங்கியிருக்கேன். என்னோடய ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 சென்டிமீட்டர் அந்த சைஸ் வருது. நமக்கு நார்மலாகவே எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் வரும். நான் அதோட இது வந்து 2XL, XXL வந்து 62 சென்டிமீட்டர் வரும். 62 சென்டிமீட்டர் ஏன் வாங்கினேன்னா, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்ஸார் தான் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா, நான் வந்து ஹெல்மெட் நான் லாக் பண்ணிட்டேன்னா தென் நான் வந்து அதை பற்றி லாக் கூட பண்ணணும் யோசிக்கவே தேவையில்ல, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டு. லூஸான ஹெல்மெட் என்றைக்குமே நம்ம வாங்கவே கூடாது. டைட்டான ஹெல்மெட் தான் வாங்கணும். ஒரு நம்ம சைஸோட ஒரு சைஸ் கம்மியாக தான் வாங்கணும். பட் ஸ்டில் நான் இது வாங்கின காரணம் எனக்கு அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தனால, ஸோ ஓகே இந்த வாட்டி நம்ம 2X போகவும் பார்த்தேன். நான் வந்து இந்த ஹெல்மெட் ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் தான் போய் ஒரு ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண போனேன். அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்மெட்டும் இருந்துச்சு. லைக் நீங்கள் கேட்குற எந்த ஹெல்மெட்னாலும், ஈவன் ரெப்ளிகா எல்லாமே வச்சுருந்தாங்க. AGV ரெப்ளிகா, ஷோயி ரெப்ளிகா. பட் அங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹெல்மெட் ஆக்ஸாரில் 2XL கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்னடானா ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா நானே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வேறு வழி இல்லை, நம்ம வாங்கியாச்சு. ஸோ
மெயினாக ஆக்ஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ் குறையே இருக்காது. உங்களுக்கு டாட் சர்டிஃபிகேட் வந்துடும், ஐஎஸ்ஐ வந்துடும், இசிஇ சர்டிஃபிகேட் வந்துடும். இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 3 சர்டிஃபிகேட் இருந்தாலே அது ஒரு பயங்கர சேஃப்டியான ஹெல்மெட். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மற்ற பிராண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அது கம்மி. ஏன்னா நமக்கு வந்து ஹெல்மெட் தான் மெயினான ஒரு இது. நான் வேணால் ஒரு கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ ஸ்பீடாக வராரு. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அன்னைக்கு இருந்ததுனால தான் அவர் பொழைச்சாரு. தெரியுதுல்ல மண்ட பத்திரம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஸோ நமக்கு எப்பயுமே ஹெல்மெட் தான் முக்கியம். கிராஃபிக்ஸ் அதெல்லாம் தாண்டி நான் மெயினாக எடுத்தது காரணம் சேஃப்டி ஃபீச்சர்னால தான். ஸோ இப்போ ஹெல்மெட்டை போட்டு பார்க்குற டைம் வந்தாச்சு. செம்ம ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு லாக் இந்த இருந்துடும். செம்ம ஃபிட் ஃபினிஷு கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால தான் நான் 2XL எடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பேடிங்கும் கரெக்டாக இருக்குது, சேம் டைம் மண்டைக்குள்ளே கரெக்டாக போகுது. ஸோ நமக்கு இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியா எவர். ஸோ இந்த பேக்குக்காகவே இந்த ஹெல்மெட் வாங்கலாம் போல். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த ஹெல்மெட்டில் உங்களுக்கு வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1600 ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 கிராம். ஸோ ஆல்மோஸ்ட் 1.25 கிலோ வரும் இந்த ஹெல்மெட் உங்களுக்கு. ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாலாம் தெரியல, நல்லா நீட்டாக வெயிட் இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன் வைசர் மார்னிங் டே டைம் நம்ம போட்டுக்கலாம், நைட்டுக்கு நம்ம கிளியர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸிங் என்னன்னு பார்ப்போம். இந்த ஹெல்மெட் ஆக்ஸரோட வெப்சைட்லேயே, அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போனீங்கனாலே 6500 தான் வரும். ஈவன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6500 தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே எம்ஆர்பி இருக்காது இந்த ஹெல்மெட். அதே மாதிரி இந்த ஹெல்மெட் ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். இது என்னதான் வந்து லிமிடெட் எடிஷனுங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த ஹெல்மெட் ஸ்டாக் இருக்கும். சைஸஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். நான் இந்த ஹெல்மெட்டை அமேசானில் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்ஸர் வெப்சைட்டில் ஆஃபர் எதுவும் இல்லை, 6500 காட்டுச்சு. அதுவே அப்படியே அமேசானில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5400 கிடச்சிச்சு. 5400க்கு இந்த ஹெல்மெட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் 1 டே டெலிவரி. நீங்கள் ஆக்ஸர் வெப்சைட்டில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 days டெலிவரி வரும். அது அவங்களோட வெப்சைட் வந்து எப்படின்னா வேறு டெலிவரி பார்ட்னர் டெலிவரியில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே போட்டோம். அமேசானில் இருந்தால் அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணிங்க. இந்த ஹெல்மெட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்க, நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்மெட்டோட பையிங் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஹெல்மெட்டை நான் யூஸ் பண்ணிவிட்டு, நான் இதோட ஒரு 7 days கிட்ட 1 week யூஸ் பண்ணிவிட்டு நான் அதோட ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். இந்த ஹெல்மெட்டோட ஃபுல் ரிவ்யூ, ஐ மீன் இந்த ஹெல்மெட்டை எப்படி இருக்குது, இதோட ப்ரோஸ் அண்ட் காஸ் என்ன, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். யார் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் சில பைக் ரிலேட்டட் வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க.